ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான லெமன் ரைஸும் அதுக்கு கூடவே அவரைக்காய் முட்டை பொடி மாசம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லெமன் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காஞ்சி மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டுங்க. இது வெங்காயம் தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதத்தை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. நான் சாதத்தில் உப்பு போடல, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு சாதத்தில் உப்பு போட்டிருந்தா சால்ட் வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லெமன் சேர்த்துக்கலாங்க. 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காவை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3/4 வெந்தால் போதும், ஃபுல்லாக வேக வைக்கணும் இல்லை. சால்ட் போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. போதும், அவ்வளோதான், போதும், எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் நம்ம தாளிச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேற்றோன்னு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அந்த மாதிரி பொடியாகவே அரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது 2 முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். இப்போது இந்த முட்டைக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அவரைக்காயில் ஏற்கனவே உப்பு போட்டதுனால இப்போ இது வெங்காயம் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா திரிஞ்சு வரணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகணும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது முட்டையோட அவரைக்காய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. 5 மினிட்ஸ் நல்லா சூடேறட்டும், 2 மிக்ஸ் ஆகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட லெமன் ரைஸையும் அவரைக்காய் பொரியலும் சர்வ் பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.